இன்னைக்கு நம்ம ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் சப்பாத்தி செய்ய போகிறோம். இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குப்பா, வைட்டமின் டியும் அதிகமாக இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்குதுப்பா. வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு அயன் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் எதுக்கு போடுறோம்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. நம்ம உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரும். லைட்டாக நம்ம ஒரு வதக்கிடுவோம். 1 இன்ச்சு இஞ்சி போட்டுக்கிடுவோம். ஒரு 5 பல்லு பூண்டு போட்டுக்கிடுவோம். 4 பச்சை மிளகா காரத்துக்கேற்ற. நான் 200 கிராம் காளான் வாங்கினேன். அதை நல்லா கழுவி இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிடுவோம். காளான் இல்லைப்பா, வைட்டமின் டி இருக்குது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இப்போப்பா நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். மீல் மேக்கரில் அதிக புரோட்டீன் இருக்குது. இதை நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். நம்ம மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அதை போட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி நல்லா தண்ணி புழிஞ்சு போட்டுறோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு வதக்கிடுவோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறோம். காளானை ரொம்ப வேக விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை வேக விடணும். இல்லாட்டா சத்துக்கள் போயிடும். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விடுவோம். இப்போப்பா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி மிக்சியில் அப்படியே அடிக்காது. இதை நம்ம பொடியாக நறுக்கி போட்டுக்கிறோம். இதை அடித்து கொண்டு வரேன். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டில் போட்டுக்கிடுவோம். இப்போ நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு கேரட் எடுத்திருக்கேன்ப்பா, அது துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சோன்னு கொத்தமல்லி இலையை பொட்டிஸாக நறுக்கி போட்டுக்கிறோம். இப்போ நான் மிக்சியில் அடிச்சுட்டு வந்திருக்கேன்லப்பா, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அப்படியே தண்ணி ஊற்றாமையே காளானில் உங்களுக்கு தண்ணி சத்து இருக்குது. அதனால் அந்த காளானுடைய ஈரப்பசையிலே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போப்பா நான் தண்ணி ஒரு பிட்டு கூட விடலை. அப்படி இருந்து கொஞ்சம் மாவு தண்ணி பசையாக தான் இருக்குது. இப்போ நான் அதில் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்துப்பா. இப்போ நம்ம சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுருப்போம். கொஞ்சம் சாஃப்ட் கிடைக்கும். இப்படி மூடி வைக்கிறதுனால உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும்ப்பா. இப்போப்பா நம்ம 10 நிமிஷம் மாவை ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை எடுத்து சப்பாத்தி அளவுக்கு நம்ம உருண்டை எடுத்துக்கிறோம். இப்படி உருண்டை எடுத்துக்கிறணும். உங்களுக்கு கையில் கொஞ்சம் தண்ணி பசை விட்டுச்சுன்னா லைட்டாக கொஞ்சோன்னு ஆயில் தடவிக்கோங்க. கையில் தடவி இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இது மாவு ஒட்டாது. இதே மாதிரியே நம்ம மாவை எல்லா உருண்டையும் போட்டு வச்சுக்கிடுவோம். இப்போப்பா நம்ம உருண்டை போட்டோம். இப்போ இது உங்களுக்கு பெல்ஸ் காமிக்கிறேன். இப்போ என்ன செய்கிறோம், கோதுமை மாவு இப்படி போட்டுக்கிடுவோம். நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு போடுவோம் இல்லையா, நார்மல் சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம போட்டுக்கிடுவோம். போட்டு மாவு மேலே முன்னாடியும் பின்னாடியும் நம்ம போட்டுக்கிடணும். போட்டுட்டு இப்படி நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு போடுறோமோ அதே மாதிரி தான் போடணும். நல்லா மெல்லிசாக ஓரக்கரைங்களை தேய்ச்சி விட்டுக்கோங்க. மாவு பத்தலைன்னா நீங்கள் திருப்பி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா ஓரக்கரைத்தை நம்ம இப்படி தடிமனமாக இருக்கிறத நம்ம ஓரக்கரையை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறோம். அவ்வளோதான்ப்பா. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அதே மாதிரி மெல்லிஸாக இருக்குது. நம்ம இப்படி
எடுத்து வச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு 5 சப்பாத்தி போட்டு நான் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன். இப்போ கேஸ் ஆன் ஆயிருக்கு, சட்டி நல்லா காஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு சப்பாத்தி போட்டு காமிக்கிறேன். கேஸ் ஃபுல்லில் தான்ப்பா இருக்குது. சப்பாத்திக்கு மட்டும் நம்ம கேஸ் ஃபுல்லில் தான் வைக்கணும். 3 நிமிஷம் வேகட்டும்பா. இப்போ நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம பிரட்டி போட்டுக்கிறோம். நீங்கள் இப்படி சப்பாத்தி போட்டு வச்சுக்கோங்க, ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் மிச்சமாகும். இப்போ நம்ம ஒரு சப்பாத்திக்குன்னு ஒரு துணி வச்சுக்கிறோம். அந்த துணியை வச்சு நம்ம அமுக்கி விடணும். ஓரக்கரைங்களை அமுக்கி விடும் இதை உங்களுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். இப்படி நம்ம சுற்றி சுற்றி இப்படி வேக விடணும். திருப்பி பிரட்டி போடணும். பிரட்டி போட்டு இந்த துணியை வச்சு ஓரக்கரங்களை அமுக்கி விடணும். சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான்ப்பா. அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்குப்பா நம்ம கேரட்டு துருவி வச்சுருக்கேன் கொஞ்சம். இப்போ லைட்டாக கொஞ்சோன்னு மல்லி இலையும் போட்டுக்கிடுவோம். பொடியாக நறுக்கி ஒரு பச்சை மிளகாவில் அரை பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு தயிர் போடுறேன். கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் லைட்டாக. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம், கலந்துக்கிறோம். அவ்வளோதான்ப்பா. இப்போ உங்களுக்கு கேரட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு இதை தொட்டு சாப்பிடுங்க. இப்படி மெல்லிசா போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு 3 சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சம் நீங்கள் முந்தையா போட்டிங்கன்னா தடிமனாக போட்டிங்கனாக்க நீங்கள் 2 சப்பாத்தி சாப்பிடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குப்பா, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.